வணக்கம் ஐபான். 2 நாட்களாக வீடியோ போடல, மன்னிக்கணும். ஏன்னா சுவையினம் காரணமாக தொடர்ச்சியான சுவையினம் இந்த மாதம் முழுக்கதும். ஓகே, இப்போ இந்த நாட்களில் பிகாரிகளுக்கு போகிறது, பௌத்த மதத்தை பற்றி நிறைய பேசுகிறது, நான் ஒரு நல்ல சிறந்த பௌத்தனாக காட்டிக்கொள்வது, பேராயசரி இந்த தேரர்களை மாநாயக தேரர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் ஒரு அதிகமாக காணப்படுது. அப்போ அங்கே இங்கே ஓடி திரியணும், அந்த பான்சாலைக்கு போகிறது, அங்கே சந்திக்கிறது, இங்கே சந்திக்கிறது ரொம்ப அதிகமாக கூடியமாக கிடக்கு. யாராக இருக்கும்? என்ன அவன் சும்மா சொல்லி கொண்டு வரான்? இல்லை, இந்த நாட்களில் ரணில் விக்ரமசிங்கா மிகப்பெரிய ராஜதந்திரி தான் இந்த நாட்டுண்டு. ரணில் விக்ரமசிங்கா இப்போ அந்த விகாரைகளுக்கு சென்று பெரிய பீடங்களை சந்தித்து, மாநாயக தேர்களை சந்தித்து தன்னை நிலப்பாட்டை தெரிவிக்கிறதுல, பௌத்த சமயத்துக்கு ஆதரவான நிலப்பாட்டில் பல இடங்களில் பேசுகிறது, நாங்கள் வழங்கும் நகைகள் ஆபரணங்கள் எல்லாம் விகாரைகளுக்கு தான் சொந்தம், அதில் அரசாங்கம் கை வைக்கக்கூடாதுன்ற மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறதும், ஒரு தீவிர பௌத்த பக்தன் நிலப்பாட்டில் இப்போ கொஞ்ச நாளாக ரணில் விக்ரமசிங்க திரிகிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. இதுக்கான காரணம் என்னவாக இருக்குமென்று தேடி பார்க்கல தான் அவர் ஒரு பொது சொத்துக்கள் வழக்கொண்ட எதிர்கொண்டிருக்கிறார். அதில் எல்லாருக்கும் தெரியும். இந்த வழக்கில் பிடிப்பட்டு வெளியால் வர்றதுக்கு அவர் போட்ட நாடகம்தான் அவர்கிட்ட நரம்பெல்லாம் பிளாக்காக இருக்குது, ஒரே ஒரு நரம்பு தான் வேலை செய்யுது. அதால் அவருக்கு சிறையில் இருக்க முடியாதுன்ற காரணத்தினால அவருக்கு பிணை வழங்கணும்னு சொல்லி கூறி வெளியே பிணை எடுத்துக்கொண்டு வந்தவர். என்ன சொன்னால், அந்த வழக்கில் பொது சொத்துக்கள் வழக்கில் பிணை கிடையாது, அது யாராக இருந்தாலும் பிணை கிடையாது. அப்போ அதில் பிணை எடுத்துக்கொண்டு வெளியே ஒரு நரம்போடு இருக்கிற ஆளுக்கு இதெல்லாம் அப்படியெல்லாம் தெரியலுமா, அப்படி பேசலுமான்னு கேட்டால் அது உலக சாதனையாக தான் இருக்க முடியுமேன்னு சொன்னால், அப்படியே ஒரு ஆள் சொன்னால் படுத்த படுக்கையில் தான் இருக்க முடியும். மிகவும் மிகவும் அது எமர்ஜென்சி அளவில் தான் அவரை பராமரிக்க வேண்டும் வச்சு ஐசியூ மாதிரி இடத்தில். அப்போ அப்படி ஒரு ஆள் இருக்கான்னு சொன்ன கேள்வியும் பெரிய அளவில் இருக்குது. இப்படியான ஒரு ஆள் பௌத்தத்தை பற்றி மேடைகளில் பேசுகிறதும், பெரிய பௌத்த துறவன், பெரிய பௌத்த பக்திமான், நான் என்னை விட பௌத்தர்கள் இல்லாத மாதிரி ஒரு இமேஜை உருவாக்க பார்க்குறதும், பௌத்த மடாலயங்களுக்கு போகிறதும், தேரர்களை சந்திக்கிறதும், கருத்துக்களை பரிமாறுறதும், இப்படி ஒரு குறுக்க மறுக்க ஓடி திரிகிற மாதிரி கிடையாது. இதுக்கான காரணம் இந்த வழக்கு இல்லை அடுத்த வழக்கு இது வருது அவருக்கு. அப்போ இந்த வழக்கில் தான் ஒரு நல்லவன்னு வெளியால் முதல் இமேஜ்னு உருவாக்குவோம். இப்போ ஒரு கள்ளன் களவெடுத்து போட்டு நீதிமன்றத்தில் போய் பிணையில் வெளியே தான் களவெடுக்கையில் என்று சொல்லி பிணையில் அதை நிரூபிக்கணும்னு சொன்னால், வெளியால் தெரிஞ்சு நான் ஒரு நல்லவன் ஒரு தான தர்மம் செய்கிறது, மற்ற உதவி செய்கிறது, மற்ற பெரிய பெரிய ஆக்களுடன் ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் செய்து கொண்டு வந்தால் அவங்க நினைப்பாங்க, இப்படி அந்த மனுஷன் களவெடுத்திருப்பானோ, இந்த மனுஷன் களவெடுத்திருக்க மாட்டான். அப்படி ஒரு நிலப்பாட்டுக்கு நான் எல்லோரும் வரக்கூடும், இந்த மக்கள், சாதாரண மக்கள் வரக்கூடும். இப்போ அப்படியான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறது தான் இப்போ ரணில் விக்ரமசிங்க ஓடிச்சிது. அதாவது கண்டி மல்வத்த பீட மாநாயக்க தேர திப்பட்டுவாவை சுமங்கல தேரை சந்தித்து நான் இப்படி பயணம் போன வழியில் நான் அதால் தான் எனக்கு வழக்கு போட்டுக்கணும், அதான் இந்த வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மழுப்பி ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிறாங்க. அங்கேயும் அவருக்கு சரியான பதில் கிடைக்கல போல இருக்குது. திருப்பி அஸ்கிரிய பீடத்துக்கு போய் ஸ்ரீ விமலரத்தம்மா திம்புலாகல ஸ்ரீ விமலதம்மா தேரரை சந்தித்து கதை கேட்க, அந்த தேரர் கொஞ்சம் பூடகமாக ரணிலுக்கு ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். எப்படின்னு சொன்னால், அவர் அந்த தேரர் கொஞ்சம் வயசாளி என்னபடியா, அப்போ நான் இப்போ எல்லாத்தையும் குறைச்சிட்டேன், இப்போ ஒரு ஆடம்பரங்களும் இல்லை, ஒரு பெரிய பெரிய விழாக்களோட நடத்துறையில் எல்லாத்தையும் சிலவுகளெல்லாம் குறைச்சி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் இந்த பாட்டில் இருக்கிறேன், நாங்கள் புதியவர்களுக்கு வழிவிட வேணும் தானே, அப்போ அவங்களுக்கு நாங்கள் ஒதுங்கினா தானே புதியவர்களுக்கு வழிவிடலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரணிலும் சொல்கிறார், புதியவர்களுக்கு வழிவிட வேணுமெண்டு அவரும் சொல்கிறார் என்று இந்த தேரர் தன்னோட நிலப்பாட்டை, தன்னுடைய கருத்தை இவருக்கு ரணிலுக்கு சொல்கிறார். இது ரணிலுக்கு நெத்தி அடித்த மாதிரி. 1994 ஆண்டிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்து பல முறை தேர்தல்களை தோற்று தேர்தலே ஜனாதிபதி ஆக முடியாமல் போன ஒரு ஆள் தான்
கோட்டாவின் தவறால் ஜனாதிபதியானது இடைக்கால ஜனாதிபதியாகி இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆள் இன்னும் அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ இந்த நாட்டில் ரணில் விக்ரமசிங்கான்ற சாதாரண ஆள் இல்லை. அவற்ற அரசியல் கால வரலாற்று எடுத்து பார்த்தா அவர் பெரிய தவறுகள் இழைச்ச ஒரு ஆள். அவர் சந்திரிகாண்ட ஆட்சி காலத்துக்கு சந்திரிகா ஆட்சிக்கு வர முதல் அவர் சொல்கிறா பட்டலந்த வதை முகாம் சம்பந்தமாக நான் விசாரிக்கணும், அதுக்கு ஒரு கமிஷன் அமைப்பேன்னு சொல்லி அது உரிய ஆக்களுக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி அதை ரணில் விக்ரமசிங்க இலக்கு வச்சு தான் அந்த பேசினது. ஆட்சிக்கு வந்த உடனே உடனடியாக செய்த வேலை அந்த கமிஷனை அமைச்சது. அந்த கமிஷன் வந்து அவருக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தது. அந்த அறிக்கையை கிடப்பில் போட்டுட்டு அந்த அறிக்கையை காட்டியே ரணிலை தோற்கடிச்சு தானே ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் தோற்கடித்து பட்டலந்த வதைக்காரன்னு சொல்லி காட்டி அவரை தோற்கடித்து தண்டை ஆட்சியை முடிச்சு கொண்டு போகணுமா. ரெண்டுச்சுன்னா அவங்கள ஒரு குல பந்தி ஆக்கள். அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுக்க விருப்பம் இல்லை. அவங்களுக்கு இருந்தால் இவங்களை காப்பாற்றுறது, இவங்களை இருந்தால் அவங்கள காப்பாற்றுறது. அப்படி தான் அவங்க ஆட்சி காலத்தில் அந்த பட்டலந்த சம்பந்தமான அறிக்கை கிடப்பில் போட்டுட்டு ரணிலை காப்பாற்றி தண்டை ஆட்சியை முடிச்சு கொண்டு அவள் போனது. அப்போ அந்த நேரம் வந்து ரணிலுக்கு அது பிரச்சனை இல்லைன்னா அவங்களோட ஆக்கள் அவங்களோட ஒரு கிளாஸ் ஆக்கள். அப்போ இவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்களா. திருப்பி மஹிந்த வந்தாலும் மஹிந்தன்ற காலத்திலையும் இதுதான் நடந்தது. அப்போ மஹிந்தையும் இவரை காப்பாற்றி கொண்டு இவருக்கு இந்த கட்சி தலைமையை காப்பாற்றுறதுக்கு சகல உதவியையும் மஹிந்த செஞ்சோன்னு வந்தது தான் ரணில் கொலோச்சி கொண்டு வந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக தொடர்ந்து பலர் இந்த கட்சியை விட்டுட்டு பிரிஞ்சு போய் இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலர் பிரிஞ்சு இன்றைக்கு தயாசிரி ஜெயசேகரவும் அங்கே இருந்து பிரிஞ்சு போனவர் தான். ரோஹித்த போகல்லாகமே பல பேர் ஜிஎல் பிரிஸ் கூட அங்கே இருந்தவர். கடைசியாக சந்திரிகாட கோச்சோன்னு அங்கே இருந்து திருப்பி வந்தேன். எஸ்பி திசாநாயகா சந்திரிகாட கோச்சோன்னு ரணிலோட போயிருந்தேன், திருப்பி வந்தேன். இப்படி நிறைய பேர் கடைசியில் சஜித் பிரிஞ்சு வந்தது. ஒரு கடைசி ஜோன்சன் பெர்னாண்டோ கூட ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு பிரதான நபர். அவர் கூட மஹிந்த பக்கம் போனது ரணிலோட கோவிச்சு கொண்டு தான். இப்போ ரணிலின் தலைமத்துவம் ஏற்க முடியாதான் போனது. ஆனால் ரணில் அப்பையும் அந்த கட்சி தலைவரை விட்டு கொடுக்கல. கட்சி தலைவரை விட்டு கொடுக்காம இந்த வரைக்கும் ஜனாதிபதி ஆகி ஓய்வு பெற்ற பிறகும் இந்த கட்சி தலைவரை வச்சு கொண்டு இப்போ வரைக்கும் வழக்கு நெருங்கிது. இப்போ ரணில் விக்ரமசிங்கண்டா யாரும் கை வைக்க இயலாத, அவர் நெருங்க இயலாத, அவரை தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்ட எம்பிக்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம் ரணிலை தூக்கி உள்ளுக்கு வச்ச உடனே டக்குன்னு லோயர் மேனோட போய் விழுந்து கும்பிட்டு கையோடு வழியில் வாய்ஸ் கட் எல்லாம் கொடுத்து ரணிலை விடுதலை செய்யணும், ரணிலண்டா யார், இவர் மக்களை காப்பாற்றினவர், ரோட்டில் இருந்த மக்களை காப்பாற்றினவர் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷரை கொடுத்து பிறகு கடைசியில் அவருக்கு நரம்பெல்லாம் அதெல்லாம் சரிவராமல் போகும், நரம்பெல்லாம் பிளாக் ஆகி இப்படியா ரணிலுக்கு வரைக்குள்ள ரணில் அந்த ஆட்சியை கைப்பற்றி கொண்டு இருந்தார். அப்போ நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி வந்தும் கட்சி தலைமையை கைவிடாமல் இருந்து இப்போ இந்த வழக்கு சிக்கப்பட்டு இப்போ நிற்கிறதால இப்போ தன்னை ரணிலை தான் சொல்கிறேன், ரணிலை யாரும் தொட முடியாதுன்னு சொல்லி ரணிலத்துக்கு உள்ள வச்சோன்னா தங்களுக்கு ஒரு நரம்பு தான் வேலை செய்யுதுன்னு சொல்லி பொய்யை கூறி வெளியே வந்துட்டு நீதிமன்றத்துக்கு பொய்யை கூறி வெளியில் வந்துட்டு இப்போ அவருக்கு தெரியுது இந்த வழக்கு தன்னை சுற்றி கொண்டு வருது, தன்னை நெருங்கிட்டுது. ஏன்னா சந்திரிகாவும் மஹிந்தையோ யாரும் ஆட்சியில் இல்லை, மைத்திரியோ ஆட்சியில் இல்லை, இருக்கிறது வந்து அனுரகுமார திசாநாயக்கா. அதால் தனக்கு இந்த 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 வழக்கில் வந்து தண்டனை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சு அங்கே இஞ்சி ஓடி திரிஞ்சு நான் நல்லவனாக காட்டிக்கொண்டு பௌத்தனாக காட்டிக்கொண்டு சிங்களவனாக காட்டிக்கொண்டு தன்னை ஒரு புனிதமான சிங்களவன் புனிதமான பௌத்தரன்னு காட்டிக்கொண்டு மாநாயக்களை சந்திக்கிறது, தனக்கு தன் மேலே குற்றமில்லாத மாதிரி காட்டிக்கொண்டு சொல்கிறது. ஏதாவது இவங்க சொல்லுவாங்க ஜனாதிபதிக்கு, அப்போ அவர் ஜனாதிபதி சில நேரம் பார்த்து விடுதலை செஞ்சு விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறதா இருக்கும். ஆனால் இவர் நினைக்கிற மாதிரி ஆள் இல்லையே அனுரகுமார திசாநாயக்கான்றது. மாநாயகராக்களுக்கும் இப்போ வந்து எல்லாம் தெளிவாக அவங்களுக்கு தெரியும் இவங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், இந்த நாடு பங்களோ பாடுறதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இதுக்கு ஆதரவான கருத்தை தெரிவிக்கலை. அதாவது அதுலேயும் தோல்வி அடைஞ்சு தான் வந்திருக்கிறார். இப்போ இந்த வழக்கு பிறகு 26ஆம் தேதி வருதாக. அப்போ அதுக்கு முதல் ஒரு கிரியேட் பண்ணுறார், தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்க பார்க்குறாரு, கிரியேட் பண்ணி ஆமாத்துருக்களை எல்லாம் பேச வச்சு உருவாக்க பார்க்குறாரு. ஆனால் இவருக்காக யாரும் பெறப்போவதில்லை. முதல் ஆரம்பத்தில் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து ரணிலை காப்பாற்றின மாதிரி இந்த வழக்கு தீர்ப்பு வரைக்குள்ள வந்து இந்த வழக்கு தவணை வரைக்குள்ள தீர்ப்பு வருவதோ என்னமோ தெரியாது, இவரை காப்பாற்றுறான்னா அவருக்கே தெரியும். ஏன்னா அவர் ஒரு சட்டத்தரணி, ஆகவே தான் இவர் ஓடி திரிகிறார். இப்போ ரணில் வந்து சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. 1983 இனக்கலவரத்தின் போது அவர் அமைச்சராக இருந்தவர், ஜேஆர் கட்சியில் அமைச்சராக இருந்தவர். பிறகு பல்வேறு அமைச்சு பதவிகளை வச்சு டிபி விஜயங்கால பிரதமராக இருந்தவர். ஜேஆர் பிரேமதாசன் ஆட்சியில் அவர் அமைச்சராக இருந்தார். அந்த நேரம் அந்த பட்டல் அந்த கேஸ் எல்லாம் வந்தது. அதுக்கு பிறகு வந்து தமிழர்களை கொடுமைப்படுத்தின ஆட்சியிலும் இருந்தவர், சிங்களாக்களை கொடுமைப்படுத்தின ஆட்சியிலும் இருந்தவர். திருப்பி 2002ஆம் ஆண்டு மீண்டு ஆட்சிக்கு வந்து சந்திரிகா ஜனாதிபதி இருக்க ஆட்சிக்கு வந்து அவற்ற காலத்தில் தான் சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லி தமிழ் மக்களை இழுத்து அடித்து கொண்டு திரிஞ்சு உலகம் எல்லாம் மாற்றி உடைச்சி
கடைசியாக அதை சீரழித்து அதை ஐரோப்பிய யூனியன் பேன் பண்ண வரைக்கும் தடை செய்கிற வரைக்கும் கொண்டு போய் ஒரு நிறுத்தின ஒரு ஆள். அப்போ இந்த குள்ளநரிக்கு இப்போ பயம் வந்துட்டுது, தான் வந்து ஜெயிலுக்கு போகிறேன்னு பயம் வந்துட்டுது. அப்போ இவர் வந்து 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தும் இவர்கிட்ட ஆட்சியில் தான் ஈஸ்டர் அட்டாக் நடந்தது, திகனால கலவரம் நடந்தது இவற்றை ஆட்சி காலத்தில் தான். இப்போ அதையும் வந்து பிறகு சும்மா ஒரு பார்வையாளரை தான் பார்த்துட்டு வந்து திகனையில் போய் முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரத்தை சும்மா ஒரு பார்வையாளராக 3 நாளுக்கு பிறகு பார்த்துட்டு வந்து உடனடியாக அந்த ஸ்போட்டுக்கு அவர் போகவும் இல்லை, அதுக்கான தீர்ப்புகளை அதாவது உத்தரவுகளை பிறப்பிக்கவும் இல்லை, கண்டறியவும் இல்லை, உண்மையான குற்றவாளிகளை கண்டறியவும் இல்லை. அவர் ஆட்சி காலத்தில் அவர் வந்து ஒரு வெள்ளை வேட்டி கட்டின ஒரு கருப்பு ஆள் தான் அவர் வந்து அவருக்கு உள்ளே இருக்கிறது வந்து ஒரு வெஞ்சத்தனமான ஒரு கொள்கை, ஆனால் வெளியில் வந்து ஒரு லிபரல்வாதியாக தன்னை காட்டிக்கொள்வது. ஆனால் அதை நம்பி தான் சிறுபான்மை மக்கள் உலகளவன் ரணில்னு சொல்லி வாக்களித்தார். ஆனால் அவருக்கு உள்ளே இருக்கிற ஒரு கொடுமையான ஒரு முகம் ஒன்று உள்ளுக்கு இருக்குது, அது தெரியாது. அதுதான் இப்போ அவருக்கு பயம் வந்துட்டு தான் செய்த தவறுகள் தன்னை துரத்துது தான் உள்ளுக்கு போகிறேன்னு சொல்லி தெரிஞ்சு தான் இப்போ பஞ்சாலையாக விகாரையாக போய் சுவாமிகளை சந்திக்கிறதும் தன்னை காப்பாற்ற சொல்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை உருவாக்க பார்க்குறதும் அதுக்கு தான். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே வந்து சாதாரண ஒரு ஆள் இல்லை. அவர் இந்த நாட்டின் இந்த வீழ்ச்சிக்கு காரணமான பிரதான நபர்களில் அவரும் ஒரு ஆள். என்று சொன்னால் ஜேஆர் தான் ஆரம்பித்த இந்த வீழ்ச்சியை. பண்டாரநாயகா இனவாதத்தை தூண்டி ஆரம்பித்தாலும் யுத்தம்ன்றதை கொண்டு வந்து திணிச்சு தமிழ் மக்கள் மீது பல கோடிகளை வந்து கடன் வாங்க வச்சு இந்த நாட்டை குட்டிச்சுவராக ஆரம்பித்தது ஜேஆர். அந்த ஆட்சியில் இவர் வந்து பிரதான அமைச்சராக இருந்தவர், அவருடைய மருமகனி கூடவர். ஆகவே இந்த நாட்டின் இந்த வர்ம கோட்டுக்கு நம்மளுக்குள்ள இந்த மக்கள் வாழ்கிறதுக்கும், இந்த நாடு இப்படி பொருளாதார ரீதியாக சீரழிஞ்சு போகிறதுக்கும், இந்த நாடு இவ்வளோ கல்வித்தகமை இழந்து போனதுக்கும், உலக அளவில் இந்த நாட்டுக்கு இருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் இல்லாமல் போனதுக்கும் காரணமான தலைவர்களில் ரணில் விக்ரமசிங்கே பிரதான ஆள். ஆகவே ரணில் விக்ரமசிங்காவுக்கு இப்போ பயம் வந்திருக்கு, தன்னை ஜெயிலில் போடப்பாங்கிற பயம் வந்து அச்சத்தில் ஓடித்திரியாத தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே ரணில் விக்ரமசிங்கா சம்பந்தமாக வேறு ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. ரணில் விக்ரமசிங்கா வழக்குக்கு பயந்து ஓடித்திரியாத தவிர, தன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடித்திரியாத தவிர, அவர் மற்றவர்களுக்கு எதிராக தூக்கி வழக்கு போட்டுட்டு டிஓ அடித்து உள்ளுக்கு போடைக்கெல்லாம் சொல்லி பயங்கர சடுத்துக்களை உள்ளுக்கு போய் கிடைக்கலாம் அவர் யோசிக்கல, சிரிச்சு கொண்டு தான் இருந்திருப்பார். அவருக்கு ஒரு வழக்கு திறத்துன்னு சொன்னோன்னே பயப்பு அச்சம் அடைஞ்சு ஓடிட்டுருக்கார். அவர் ரணில வந்து சட்டத்தில் என்ன தீர்ப்பு வருது எங்களுக்கு தெரியாது, ஆனால் இறைவன் தண்டனை வந்து ரணில திருத்தி கொண்டிருக்கு. அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.